வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி காபுல் சன்னால மசாலா பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ். இது காபுல் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னுட்டு பார்க்கலாம். இது வீட்டில் என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலை, மூக்கடலை, கொண்டக்கடலை எது வேணாலும் சொல்லலாம். இதை நைட் ஊற வச்சுட்டேன் காபுல் சன்னாவை. இதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இவ்வளோ மட்டும் போதும். இவ்வளோ சேர்த்தாலே போதும். இதை நல்லா நைஸாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். தக்காளி சேர்த்த உடனே எப்போவுமே உப்பு சேர்த்துடணும் நம்ம, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அது சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் இப்போ இதில் நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பின்ன தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போது தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு வெறும் தனியாத்தூள், அது மட்டும்தான் சேர்க்குறேன் நான். வேறு எந்த கரம் மசாலாவும் நான் சேர்க்கலை. பாருங்கள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் எந்த கரம் மசாலா எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டை கிராமெல்லாம் சேர்த்து தேங்காவோடு அரைச்சி வச்சுருக்கிறதுனால அது தேவையில்லை. இப்போது காபுல் சன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கு நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு அந்த வெந்திருக்கிற சன்னாவை நம்ம இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதும் நம்ம சேர்த்துடலாம். கரம் மசாலாலாம் சேர்த்து தேங்காவோட அரைச்சி வச்சுருக்கிறோமே அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோமே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி கையிலேயே இப்படி ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. கிரேவி சேர்ந்தாப்பில் நம்மளுக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி விட்டுடலாம். அது திக்காயிடும். பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே நல்லா திக்காயிடுச்சு. சூப்பரான காபுல் சன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. எங்கேயுமே உங்களுக்கு இந்த ஹோட்டலுங்களெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.